வரலட்சுமி பூஜை 2025ங்க. இந்த வரலட்சுமி பூஜை என்று சொன்னாலே பெண்கள் அனைவரும் ஒன்று கூடி எல்லோரும் சேர்ந்து அம்பாளை அன்னை மகாலட்சுமியை வழிபடுகின்ற ஒரு உன்னதமான திருவிழா ஆகும் இந்த வரலட்சுமி நோன்பு. இல்லை, இந்த நோன்பு ஆகஸ்ட் 8, 2025 வெள்ளிக்கிழமை அன்று, பௌர்ணமிக்கு முதல் நாள் அன்று வருகிறதுங்க. ஆகவே நாம காலையில் பிரம்ம முகூர்த்தத்திலேயே இந்த பூஜை செய்வது, பூஜையை அம்பாளை அழைத்து இந்த பூஜை செய்கிறது ரொம்ப விசேஷம். அப்படி தவறி போயிருச்சு, பிரம்ம முகூர்த்தத்துக்கு காலையில் எங்களால் பூஜை செய்ய முடியல அப்படின்னா 6:30 மணிலேருந்து 7:30 மணிக்குள்ளே இந்த பூஜையை நீங்கள் செய்யலாம். இல்லாட்டி ஆரம்பிக்கலாம், அல்லது 9:30 மணி முதல் 10:30 மணி வரை இந்த பூஜை ஆரம்பிக்கலாம். அப்படி இல்லையா, இந்த ராகு காலத்தை மட்டும் தவிர்த்துட்டு, யமகண்டத்தை தவிர்த்துட்டு உங்களுக்கு நீங்கள் ஒரு பரிபூர்ண அன்போட உங்களுக்கு உகந்த நேரத்தில், எந்த நேரம் உங்களுக்கு சௌகரியமாக இருக்கிறதோ அந்த நேரத்தில் அன்போடு நீங்கள் மகாலட்சுமி தாயாரை அழைச்சா அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு வரம் கொடுப்பாங்க. நேரம் என்பது எல்லாம் முக்கியம் கிடையாதுங்க. அன்பு மட்டும்தான், பக்தி மட்டும்தான் உன்னதமானது, முக்கியமானது. இந்த பூஜைக்கு உண்டான ஒரு முக்கியமான விஷயம் என்ன என்றால், தன்னுடைய பக்தையான சாருமதி, சௌராஷ்டிரா தேசத்தின் இளவரசியான இந்த பெண் தன்னுடைய புகுந்த வீட்டில் அன்போடும் பண்போடும் அரவணைப்போடும் தன்னுடைய புகுந்த வீட்டில் எல்லோரிடமும் பழகும் விதமும் பக்தியையும் கண்ட மகாலட்சுமி தாயார் இவருக்கு தானே எப்படி இந்த பூஜை செய்வது என்பதை கற்றுக் கொடுத்து தான் இந்த வரலட்சுமி பூஜை ஆகும். தன்னுடைய பக்தைக்கு தானே மகாலட்சுமி தாயாரே எப்படி இந்த பூஜையெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி கொடுத்து அவர்கள் மூலமாக வழியாக நாம் தெரிந்து கொண்டு தொடர்ந்து செய்து கொண்டிருப்பது தான் இந்த வரலட்சுமி பூஜை என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். இந்த வரலட்சுமி பூஜைக்கு அம்பாளை எப்படி வடிவமைத்து அந்த ஆசன பலகையெல்லாம் போட்டு அதுக்கு மேலே கலசம் வச்சு எப்படியெல்லாம் பண்ணுறது அப்படிங்கிறது, எப்படி அலங்காரம் பண்ணுறது அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? நிறைய பேர் வீடியோஸ் போட்டிருக்காங்க, அதை பார்த்தாலே நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். அடியேன் சொல்ல இருக்கிறது என்ன என்றால், இப்பொழுது நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, வரலட்சுமி பூஜைக்கு தேவியை அம்பாளை அழைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்பாளை நான் ஒரு 4-5 பெண்கள் சேர்ந்து ஒரு தாம்பூலத்தட்டில் வச்சு வெளியிலேருந்து வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு கொண்டு வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் படையெல்லாம் வச்சு நீங்கள் பூஜை பண்ணிடுவீங்க இல்லையா? அடியேன் சொல்வது எப்படி என்றால், புரோகிதர்கள் எல்லோரும் செய்வது போல வீட்டில் கலசம் வைத்து மந்திரம் சொல்லி அந்த மகாலட்சுமி தாயாரை எப்படி அழைப்பது, அந்த தேவிக்கு நாம் எப்படி சோடச உபச்சாரம் செய்வது, அந்த தேவிக்கு உண்டான மந்திரங்கள் எல்லாம் எப்படி செய்வது, அதற்கு பிறகு கலச பூஜை எப்படி செய்வது, அதற்கு உண்டான மந்திரம் என்ன, சங்கல்பம் எப்படி சொல்வது, அதற்கு பிறகு அந்த தேவிக்கு உண்டான அந்த ஸ்லோகங்கள்லாம் இருக்கிறது இல்லையா, அதெல்லாம் எப்போ சொல்லணும், நெய்வேத்தியம் மந்திரம் எப்படி சொல்லணும், இது போன்ற மந்திரங்கள் முழுவதுமே அடியேன் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வீடியோவையே முதல்ல நான் போடுறேங்க. அதனால் இப்போ முதல்ல நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, முதல்ல இந்த அம்பாளை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது நான் சிம்பிளாக சொல்லிடுறேன். அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக கேளுங்க. அம்பாளை வடிவமைக்கும் பொழுது நல்ல ஒரு மணப்பலகை போட்டுக்கோங்க. அந்த மணப்பலகையின் மேலே நல்ல விரிப்பு, நல்ல ஒரு பட்டு ஜரிகை மாதிரி விரிப்பு நல்ல பச்சை கலர்லையோ இல்லை கலர் கலர்லையோ உங்களுக்கு பிடிச்ச கலரில் நல்ல ஜரிகை போட்ட விரிப்பு நல்லா விரித்து வச்சுருங்க. அதற்கு மேல் ஒரு வெள்ளித்தட்டு உங்ககிட்ட இல்லைன்னா பித்தளை தட்டு அல்லது அந்த தாமிர தட்டு, இந்த தட்டை நீங்கள் வைக்கலாம். அதை வச்சுட்டு அதுக்கு மேலே முதல்ல பச்சரிசியை பரப்பணுங்க. அந்த பச்சரிசியை பரப்பி அதற்கு மேலே வெள்ளி குடமோ, அதே மாதிரி வெள்ளி குடமோ இல்லை தாமிர குடமோ இல்லை பித்தளை குடமோ தான் வைக்கணும். இந்த ரெண்டுமே உங்களால் முடியல, எங்களுக்கு பித்தளை கூட வாங்கிறதுக்கு கூட வசதி இல்லை, இந்த பித்தளை தட்டு வாங்கிறதுக்கு வசதி இல்லை அப்படின்னா தட்டுக்கு பதிலாக வாழையில வச்சு அதுக்கு மேலே பச்சரிசியை பரப்பிக்கோங்க. அதே மாதிரி இந்த பித்தளை குடம் வாங்க முடியவில்லை அப்படின்னா தயவுசெய்து சில்வர் குடத்தை மட்டும் வைக்காதீங்கப்பா. அதுக்கு பதிலாக நீங்கள் மண்ணாலான ஒரு குடத்தை நீங்கள் வாங்கி நீங்கள் வச்சு நல்லா பூஜை பண்ணலாம். நிறைய கும்பாபிஷேகங்கள்லாம் பார்த்துருப்பீங்க, அப்போல்லாம் மண்ணாலான செம்பு மாதிரியெல்லாம் வச்சு அதில் தான் தேவியை ஆவாகனம் செய்வாங்க. தேவி பாகவதத்தில்
தேவி வந்து சொல்கிறது என்னன்னா, மண்ணால் ஆன குடத்தில் வந்து என்னை அழைத்து நீங்கள் அமர செஞ்சால் நான் ரொம்ப குளிர்ச்சியுடன் வந்து அமர்ந்து உங்களுக்கு அருள்பாலிப்பேன் அப்படின்னு சொல்கிறாருங்க. ஆகவே வந்து மண்ணால் ஆன குடத்து வைக்கிறது ரொம்ப விசேஷம். அப்படி அப்படி வந்து நீங்கள் மண்ணால் ஆன குடத்தை நீங்கள் வச்சுக்கலாம். அந்த மண்ணாலான குடத்தில் நல்லா ஃபுல்லாக வந்து மஞ்சள் தடவி அதுக்கு மேலே குங்குமம் போட்டெல்லாம் நல்லா வச்சு அலங்காரம் பண்ணி உள்ளே வந்து சுத்தமான தண்ணீர், அந்த தண்ணீரில் வந்து என்னென்ன போடணும்னா ஒரு 4-5 கிராம்பு, 4-5 ஏலக்காய், அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு பச்சை கற்பூரம், மஞ்சத்தூள், ஒரே ஒரு எலுமிச்சம்பழம், இந்த 5ஐயும் இந்த குடத்தில் வந்து நல்லா போட்டுறணுங்க. இந்த குடம் நிறைய தழும்ப தண்ணீரை பிடிச்சிக்கோங்க. ஒரு சிலர் வந்து அரிசியில் வெறும் அரிசியை மட்டும் கொஞ்சம் அந்த குடத்தில் போட்டு இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் உள்ளே போட்டு பூஜை பண்ண சொல்லி கொடுப்பாங்க. ஆனால் வந்து கோவில் கும்பாபிஷேகங்கள்லாம் நீங்கள் பார்க்கும் பொழுது தண்ணீர் தான் நிரப்பி அந்த தண்ணீரில் தான் வந்து தேவதைகளை ஆவாகனம் பண்ணுவாங்க. அதனால் வந்து தண்ணீர் நிறைய வச்சு நீங்கள் பூஜை பண்ணுறது ரொம்ப விசேஷங்க. அதனால் வந்து தண்ணியில் இதெல்லாம் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து மகாலட்சுமிக்கு பூஜை செய்கிறோம். அவருக்கு உகந்தது என்ன? தங்கம். வந்து தங்க காசு உங்ககிட்ட இருந்துச்சுன்னா தங்க காசு குடத்துல போடலாம். இல்லை அப்படி இன்னொரு விஷயம் என்னென்னா, கணவன் மனைவிக்கு உண்டான பிரச்சனைகளை, கணவன் மனைவிக்கு வந்து குழந்தை பேர் கிடைக்கணும் அப்படின்னாலும் கணவனுடைய கணவர் அணிந்திருக்கின்ற மோதிரமும் மனைவி அணிந்திருக்கின்ற மோதிரம், இந்த இரண்டையும் சேர்த்து அந்த குடத்தில் சேர்த்து நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அந்த குடத்தில் போட்டுருங்க. போட்டு உங்களுடைய பிரார்த்தனையை முன் வச்சு நீங்கள் பூஜை செய்யலாம். அப்படி இல்லை எங்களுக்கு வந்து ஒன்றுமே தங்கங்கிறது எதுவுமே கிடையாது, நான் காதில் போட்டிருக்கிற ஒரே ஒரு தங்கம் தான், ஒரு சின்ன தோடு மட்டும்தான் இருக்குன்னா பரவாயில்லைங்க. அந்த தோடையும் நல்லா சுத்தம் பண்ணிடுங்க. நல்லா சோப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அந்த தங்கத்தை வந்து நீங்கள் வந்து அந்த குடத்தில் சேர்க்கலாம். எதுக்கு நாம் தங்கத்தை சேர்க்கிறோம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பீங்க இல்லையா? தங்கத்துக்கு வந்து எப்போவுமே மந்திர சக்திகளை ஆவாகனம் செய்து கொண்டு அந்த கிரகிக்கின்ற சக்தியானது தங்கத்திற்கு இருக்கிறதுங்க. ஆகவே வந்து தங்கத்தை நாம் வந்து அதில் சேர்ப்பது ரொம்ப 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 நல்ல விசேஷம். அதற்கு பிறகு அந்த தங்கத்தை நீங்கள் அணிந்து கொள்ளும் பொழுது உங்களுக்கு வந்து பரிபூர்ணமான அந்த அருட்கடாட்சம் வந்து நல்லாவே நிறையவே கிடைக்கப்பெறும். சரிங்களா? இப்போ இது மாதிரி விஷயங்களையெல்லாம் சேர்த்துட்டு அதற்கு மேலே வந்து நல்லா கொத்தாக வந்து மாவிலை கொத்து வச்சு அதுக்கப்புறம் தேங்காயில் ஃபுல்லாக மஞ்சள் தடவி தேங்காவை வச்சு அதுக்கு பிறகு அந்த குடத்துக்கு வந்து நீங்கள் வந்து நல்ல பாவாடை கட்டியோ இல்லை உங்களுக்கு அழகழகாக சேலை கட்ட தெரியுமா அந்த சேலை கட்டியோ நகையெல்லாம் போட்டோ முகத்தை வந்து நீங்கள் மஞ்சள்லையே உங்களால் முகம் செய்ய தெரியும்னா முகம் செய்யலாம். அப்படி இல்லைன்னா வெள்ளியில் முகம், இல்லாட்டி கடைகளில் வந்து வேறு முகங்கள் வந்து அழகழகாக மஞ்சளில் தேவியின் முகங்கள் வந்து விற்கிறாங்க. அந்த முகங்களை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் நல்லா வந்து அணிவிச்சு அந்த அம்பாளை வந்து ரொம்ப உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் அலங்காரம் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க அம்பாளுடைய அலங்காரம், அவ்வளோதான். அதற்கு பிறகு 2 பக்கமும் நல்ல சின்னதாக வாழை மரம் உங்களுக்கு கிடச்சிதுன்னா 2 பக்கமும் வச்சு அலங்காரம் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச அளவுக்கு எப்படியெல்லாம் நகை போட்டு அலங்காரம் பண்ணணுமோ அம்பாளை அந்த மாதிரி நீங்கள் அலங்காரம் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இது வரைக்கும் எல்லாருக்குமே தெரியும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து எப்படியெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டெல்லாம் பாடி படையல் வச்சு பூஜை பண்ணிடுவீங்க இல்லையா? அப்படி மட்டும் செய்யாமல் நாம் வந்து இதற்கு பிறகு நாம் வந்து எப்படி வந்து பூஜையை நம்ம முறைப்படி செய்வது, எப்படி மந்திரங்களை சொல்லி பூஜை செய்கிறது அப்படிங்கிறத தான் நம்ம முதல்ல பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் இந்த அலங்காரம்லாம் பண்ணும் பொழுதே முன்னால் ஒரு தேவிக்கு முன்னால் அன்னை மகாலட்சுமி தாயாருக்கு முன்னால் அதே மாதிரி வந்து ஒரு சின்ன தட்டு வச்சு அந்த தட்டில் வந்து பச்சரிசி பரப்பி அது மேலே மஞ்சளில் பிள்ளையார் பிடிச்சி வச்சுக்கோங்க. மஞ்சள் பிள்ளையார் பிடிக்கணும்னா பிள்ளையார் மாதிரியே வடிவமாக பிடிக்கணும் அப்படின்னுலாம் அவசியம் கிடையாதுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஒரு கோபுரம் மாதிரி பிள்ளையாரை பிடிச்சி வச்சா போதுமானது. அப்படி இல்லை உங்கள் வீட்டில் வந்து பித்தளையிலேயே சின்னதாக அழகாக விக்கிரகமாக பிள்ளையார் விக்கிரகம் இருக்குது, வெள்ளியில் பிள்ளையார் விக்கிரகம் இருக்குன்னா அந்த விக்கிரகத்தை கூட நீங்கள் வச்சு முன்னால் வச்சு பூஜை பண்ணலாம். ஏன்னா எந்த பூஜையாக இருந்தாலும் சரி முதல்ல கணபதிக்கு பூஜை பண்ணதுக்கு பிறகு தான் எல்லா தெய்வங்களையும் நாம் பூஜை செய்ய வேண்டும். அதுக்கு முதல்ல நாம் என்னென்ன செய்ய இருக்கிறோம், முதல்ல வந்து பூஜைக்கு உண்டான இப்போ பொருட்கள் என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். கொஞ்சம் ஞாபகமாக வச்சு முதல்ல அந்த பூஜைக்கு முன்னால் இதெல்லாம் பக்கத்தில் எடுத்து வச்சுக்கணுங்க. முதல்ல வந்து
அட்சதை வேணுங்க. அட்சதைனா எப்படின்னா பச்சரிசியில் கொஞ்சோண்டு ஒரு சொட்டு நெய் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு பிசைஞ்சு வச்சுக்கணும். இதுதான் அட்சதை. தண்ணி ஊற்றக்கூடாது. தண்ணி ஊற்றுனா அரிசி உடஞ்சிரும். அந்த அரிசி உடையக்கூடாது. ஆகவே ஒரே ஒரு சொட்டு நெய் கிடைக்கும்ல, 5 ரூபாய்க்கு கூட நெய் பேக்கெட் கிடைக்குது இல்லையா, அப்படி வாங்கி நீங்கள் வச்சுக்கணும். அதுக்கு பிறகு பஞ்சபாத்திரம் அப்படிங்கிறது கண்டிப்பாக வேண்டும். பஞ்சபாத்திரம் அப்படின்னா என்னென்னா பித்தளையில் ஒரு டம்ளர் அதுக்குள்ளே ஒரு ஸ்பூன் போட்டு வச்சுருப்பாங்க. இதுதான் பஞ்சபாத்திரம். அதற்கு பிறகு வெற்றிலை பாக்கு, அதுக்கு பிறகு ஊதுபத்தி, சூடம், அதுக்கு பிறகு சந்தனம் கண்டிப்பாக வேணும். சந்தனம், குங்குமம் அர்ச்சனை பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் உதிரி பூக்கள் வேணும், அதெல்லாம் அர்ச்சனை பண்ணுறதுக்கு வேணும். இவை எல்லாம் நீங்கள் எல்லாம் முதல்ல பக்கத்தில் எடுத்து வச்சுட்டு தான் நீங்கள் உட்காரணும். அதே மாதிரி 2 வாழைப்பழம் வச்சுக்கோங்க. அப்படி இல்லையா ஏதாவது ஒரு பழங்கள், ஏதாவது ஒரு ஆப்பிள் பழமோ சாத்துக்குடி பழமோ ஆரஞ்சு பழமோ என்ன பழம் கிடைக்கிது, மாம்பழம் கிடைச்சா அது எதுனாலும் சரி 2 பழம் கண்டிப்பாக வேணும். அதற்கு பிறகு நீங்கள் நெய்வேத்தியத்திற்கு சக்கரை பொங்கல் பண்ணியிருக்கீங்களோ, இல்லை என்னென்ன பலகாரங்கள்லாம் பண்ணியிருக்கீங்களோ, இல்லை என்னென்ன இந்த வெரைட்டி ரைஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த புளியோதரை, எலுமிச்சை சாதம், வேறு என்னென்ன ஸ்வீட்டெல்லாம் பண்ணியிருக்கீங்களோ அதெல்லாம் நாம் வச்சுக்கலாம். அதெல்லாம் மகா நைவேத்தியத்திற்கு செய்ய வேண்டும். அது கடைசியில் நம்ம தேவைப்படும். அப்போ கடைசியில் நீங்கள் வாழையில் போட்டு நீங்கள் எல்லாத்தையும் வச்சுட்டு நீங்கள் பூஜை பண்ணலாம். இப்போ நம்ம முதல்ல என்ன பண்ண போகிறோன்னா, முதல்ல பிள்ளையாரை கூப்பிட்டு பிள்ளையாருக்கு சோடசோபச்சாரம் எல்லாம் பண்ணி நம்ம இப்போ பூஜை பண்ண போகிறாங்க. இப்போ பிள்ளையாரை எப்படி கூப்பிடணும், முதல்ல இப்போ மந்திரம் சொல்ல ஆரம்பிக்கிறோம். இப்போ கவனமாக கேளுங்க. அடியேன்னு சொல்ல சொல்ல இந்த மந்திரங்கள் எல்லாம் உங்களுக்கு அப்படியே ஸ்க்ரீனில் வருங்க. அதை பார்த்து நீங்கள் தயவுசெய்து ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுட்டு இதே மாதிரி நீங்கள் பூஜை பண்ணும் பொழுது உங்களுக்கு பரிபூர்ணமான பலனானது கண்டிப்பாக கிடைக்கும். நமக்கு நல்ல அறிவு கொடுத்துருக்கார் இல்லையா, பேசுகிறதுக்கு அறிவு இருக்குது, படிக்கிறதுக்கு அறிவு இருக்குது, வாயில் நமக்கு மந்திரங்கள் சொல்ல தெரியும். அப்படி இருக்கும் பொழுது இவையெல்லாம் தெரிஞ்சிட்டு, இந்த மந்திரங்களை நம்ம தெரிஞ்சிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம பூஜை பண்ணும் பொழுது அம்பாள் நமக்கு அந்த நாம் கொடுத்த அறிவினை கொண்டு இவர் நல்லா பூஜை பண்ணுறாரு அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டு மகாலட்சுமி தாயார் உங்களுக்கு வேண்டிய வரங்களை எல்லாம் கொடுப்பாருங்க. இப்போ முதல்ல கணபதியை பிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இப்போ கணபதிக்கு நம்ம பூஜை பண்ண போகிறோம். வெற்றிலை பாக்கு வேணும், அதெல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. இப்போ மந்திரம் சொல்ல ஆரம்பிக்கிறேங்க, பார்த்துக்கோங்க. இவையெல்லாம் நான் விரிவாக அடியேன்னு சொல்லிக்கொண்டே வருவதால் நம்ம உங்களுக்கு ரொம்ப நேரம் பூஜை பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் இந்த மந்திரங்கள் தொடர்ந்து நான் அப்படியே சொல்லிக்கிட்டே வந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு படித்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு சொல்லிகிட்டே இருந்திருந்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் தாங்க, அவ்வளோதாங்க. இந்த ஆவாகன மந்திரம், அதற்கு பிறகு சோடசோபச்சாரம், அப்புறம் மகாலட்சுமியை கூப்பிட்றதுக்கு அவங்களுக்கு ஆவாகன மந்திரம் சொல்லணும், சங்கல்பம் சொல்லணும். இதெல்லாம் ஒரு 10 நிமிஷத்தில் முடிஞ்சிடும், அவ்வளோதான். நீங்கள் 10 நிமிஷத்தில் பரிபூர்ண மந்திரம் சொல்லி பூஜை சொல்லி நீங்கள் மந்திரம் சொல்லி நீங்கள் அழைக்கும் பொழுது அவங்களுக்கு அவர்களுக்கு உரித்தான கடமை என்னன்னா, ஒரு சில மந்திரங்கள் சொல்லி நம்ம கூப்பிடும்போது எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி அவங்க வீட்டுக்கு போய் அவங்க உண்டானதை நமக்கு அவங்களுக்கு உண்டானதை அருள்பாலிக்க வேண்டும் அப்படிங்கிறது தெய்வங்களுக்கே உரித்தான கடமை தான் இல்லையா. நம்ம கடமையை நாம் எப்படி செய்கிறோமோ அதே மாதிரி தெய்வங்களுக்கு உண்டான கடமையையும் தெய்வங்கள் சரிவர செய்துதான் ஆக வேண்டும். பகவான் கிருஷ்ணர் கூட என்னுடைய கடமையிலிருந்து நான் தவறுவதே கிடையாது அப்படின்னு பகவத்கீதையில் ரொம்ப அழகாக சொல்கிறாருங்க. ஆகவே எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி நம்ம கூப்பிட்டா அவங்க வந்து தான் ஆவாங்க. அதே மாதிரி நம்ம என்ன வரம் கேட்டாலும் நமக்கு பிடிச்ச வரத்தை நம்ம கண்டிப்பாக கொடுத்து நமக்கு ஆசீர்வாதம் வழங்கியே தீர்வார்கள். சரிங்களா? இப்போ நாம் ஆரம்பிக்கலாம். இப்போது உங்களுக்கு ஸ்க்ரீனில் வரும். முதல்ல குரு நமஸ்காரம் பண்ணணுங்க. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ என்று சொல்ல வேண்டும். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. இது குரு நமஸ்காரம். இப்போ முதல்ல பிள்ளையார் பிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த பிள்ளையாருக்கு நம்ம பூஜை பண்ணிகிட்டே வரணும். ஓம். இப்போ மகா கணபதி பூஜை. கணபதிக்கு உண்டான மந்திரம் சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்னோபசாந்தயே.
இப்போ மந்திரங்கள் சொல்லிகிட்டே வரணும். சொல்லிக்கிட்டே நீங்கள் எல்லாம் அந்த பூஜைக்கு உண்டான பொருட்கள் எல்லாம் பக்கத்திலே வச்சுருப்பீங்க இல்லையா, சொல்லிகிட்டே வரணும். கணானாம் த்வா கணபதிகும் ஹவாமஹே கவிம் கவீனாம் புபமஸ்ரவஸ்தமம் ஜேஷ்டராஜம் பிரமணாம் பிரம்மணஸ்பத ஆனஸ்ருண்மன்னோதி விசீத சாதனம் அஸ்மின் ஹரித்ரா பிம்பே மகா கணபதிம் யாயாமி அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளையாருக்கு நம்ம பிள்ளையார மனசார நினச்சி நம்ம வந்து உட்காரணும். நமக்கு வந்து அருள் புரியறதுக்கு முதல்ல வரணும் பிள்ளையாரப்பா அப்படின்னு நம்ம அவரை வந்து நினச்சி கும்பிட்டுக்கணும். அப்பா மஞ்சள் பிள்ளையார் மீது ஆவாகையாமி அப்படின்னு சொல்லிட்டு புஷ்பத்தை, உதிரி புஷ்பம் இருக்கு இல்லையா, இந்த உதிரி புஷ்பத்தில் நம்ம 2 விஷயத்த முக்கியமாக வாங்கி வச்சுக்கணும். ஏனென்னா அம்பாளுக்கு பிடிச்ச வாசனை பூக்கள் மல்லிப்பூக்கள், மல்லியோ முல்லையோ. அதற்கு பிறகு அவருடைய பதியான விஷ்ணுவுக்கு பிடிச்ச துளசி, அதற்கு பிறகு கணபதியாருக்கு மிகவும் பிடிச்ச அருவம்புல். இதையெல்லாம் உதிரி பூக்களில் இருந்து கலந்துருந்துச்சுன்னா ரொம்ப விசேஷம். உதிரி பூவில் இருக்கிற அந்த அருவம்புல்லை எடுத்து கணபதிக்கு சமர்ப்பணம் பண்ணணும். ஆவாகையாமி என்று சொல்ல வேண்டும். ஆசனம் சமர்ப்பயாமி என்று சொல்லி அச்சதை கொஞ்சம் எடுத்து சமர்ப்பணம் பண்ணணும். பாதையோ பாத்தியம் சமர்ப்பயாமி அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தீர்த்தம் பிள்ளையாரின் பாதத்தில் விட வேண்டும். ஹஸ்தையோ அர்க்யம் சமர்ப்பயாமி அப்படின்னு சொல்லி தீர்த்தம் விட வேண்டும். ஆசமனம் சமர்ப்பயாமி அப்படின்னு சொல்லி தீர்த்தம் விடணும். ஸ்நாப்பயாமி தீர்த்தம் விட வேண்டும். ஸ்நானானந்தரம் ஆசமனம் சமர்ப்பயாமி தீர்த்தம் விட வேண்டும். வஸ்தார்த்தம் அக்ஷதான் சமர்ப்பயாமி அப்படின்னு சொல்லி அக்ஷதை சமர்ப்பணம் செய்யணும். உபவீதார்த்தம் அக்ஷதான் சமர்ப்பயாமி அக்ஷதை சமர்ப்பணம் பண்ணணும். கந்தம் சமர்ப்பயாமி அப்படின்னு சொல்லி பிள்ளையாருக்கு சந்தனத்தால் பொட்டு வைக்கணும். சந்தனத்துக்கு பதிலாக நீங்கள் மஞ்சளில் பொட்டு வைக்கக்கூடாது. எல்லாம் சந்தனத்துக்கு பதிலாக மஞ்சள் இருக்கே அப்படின்னு சொல்லி நீங்கள் பொட்டு வைக்கக்கூடாது. கந்தம்னா அதற்கு அர்த்தமே வந்து சந்தனம் தான். சந்தனத்தால் பொட்டு வைக்கணும். அதற்கு மேலே குங்குமாச்சுரணம் சமர்ப்பயாமி அப்படின்னு சொல்லி குங்குமத்தால் பொட்டு வைக்க வேண்டும். நீங்கள் பொட்டு வைக்கும் பொழுது உங்களின் வலது கை மோதிர விரலில் தான் பொட்டு வைக்கணும். நீங்கள் வந்து ஆள்காட்டி விரலில் யூஸ் பண்ணக்கூடாதுங்க. புஷ்பார்த்தம் புஷ்பைகி பூஜையாமி அப்படின்னு சொல்லிட்டு புஷ்பத்தை பிள்ளையாருக்கு சமர்ப்பணம் பண்ணணும். இப்போ தூபம் ஆக்ராபயாமி அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வந்து ஊதுபத்தி காண்பிக்கலாம். தீபம் தர்சயாமி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சூடம் வச்சுருந்தீங்கன்னா சூடம் காண்பிக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் வந்து ஒற்றை தீபக்கால் வாங்கி வச்சுக்கிறது ரொம்ப விசேஷம். அதுவும் பித்தளையில் நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். வெள்ளியில் முடிஞ்சால் வெள்ளியில் வாங்கி வச்சுக்கலாம். அப்படி இருந்துச்சுன்னா அதை எந்த தீபத்தை எடுத்து நீங்கள் நெய் போட்டு தீபம் ஏற்றி அந்த தீப ஆராதனை நீங்கள் பண்ணலாம். தீபம் தர்சயாமி அப்படின்னு சொல்லணும். அதற்கு பிறகு தூப தீப அனந்தரம் சுத்தாசமனம் சமர்ப்பயாமி அப்படின்னு சொல்லிட்டு தீர்த்தம் விடணும். சரிங்களா? அடியன் முதல்ல சொல்லியிருந்தேன் 2 வாழைப்பழம் இல்லாட்டி ஏதாவது ஒரு பழம் எடுத்து வச்சுக்கோங்க. யாருக்கு? பிள்ளையாருக்கு முன்னால். இப்போ நான் வாழைப்பழம் சொல்கிறேன். அதனால் வாழைப்பழம் எந்த ஊராக இருந்தாலும் வாழைப்பழம் எல்லாருக்கும் ரொம்ப ஈஸியாக கிடைக்கும் இல்லையா? வாழைப்பழம் வாங்கிக்கிறது ரொம்ப விசேஷந்தான். வாழைப்பழத்தை எடுத்து காம்பு கிள்ளி பிள்ளையாருக்கு முன்னால் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஓம் புர் புவசுபக அப்படின்னு சொல்லி தீர்த்தத்தால் தெளிக்கணுங்க. அதற்கு பிறகு அப்படியே அந்த வாழைப்பழத்தை படைப்பது போல் பிள்ளையாருக்கு சமர்ப்பணம் செய்வது போல் நம்ம வந்து இப்படி கை காமிக்கணும். ஓம் பிராணாய ஸ்வாஹா, ஓம் அப்பானாய ஸ்வாஹா, ஓம் யானாய ஸ்வாஹா, ஓம் உதானாய ஸ்வாஹா, ஓம் சமானாய ஸ்வாஹா, ஓம் பிரம்மணே ஸ்வாஹா, ஓம் மகா கணபதையே நமக கதலிப்பழ மகா நிவேத்தியம் நிவேதயாமி அப்படின்னு சொல்லி அவருக்கு கொடுக்க வேண்டும். அதற்கு பிறகு வெற்றிலை பாக்கு இருக்கும், அதை எடுத்து முன்னால் வச்சு தீர்த்தத்தை லேசாக தெளிச்சுக்கோங்க. தாம்பூலம் சமர்ப்பயாமி அப்படின்னு சொல்லி தாம்பூலம் சமர்ப்பணம் செய்ய வேண்டும். அதற்கு பிறகு புஷ்பத்தை சமர்ப்பணம் பண்ணணும். மந்திர புஷ்பம் சமர்ப்பயாமி, ஸ்வர்ண புஷ்பம் சமர்ப்பயாமி, சர்வ உபசாரான் சமர்ப்பயாமி அப்படின்னு சொல்லி தீர்த்தத்தை விடணுங்க. அதற்கு பிறகு இப்போது மறுபடியும் நாம் இப்போ கடைசியில் பிள்ளையாருக்கு கற்பூர ஆரத்தி செய்கிறோம். அதனால் வந்து கற்பூர ஆரத்தியோ இல்லாட்டி நீங்கள் நெய் தீபமோ எதுவாக இருந்தாலும் சரி ஏற்றிக்கோங்க. ஏற்றிட்டு இந்த மந்திரத்தை சொல்லிகிட்டே வரணும். சாம்ராஜ்யம் போஜ்யம் ஸ்வராஜ்யம் வைராஜ்யம் பாரமேஷ்டிகும் ராஜ்யம் மகாராஜ்யம் ஆதிபத்தியம் ஸ்ரீ மகா கணபதியே நமஹ. கற்பூரம் காமிச்சிங்கன்னா கற்பூர நீராஞ்சன தீபம் தர்சயாமி அப்படின்னு சொல்லணும். நெய் தீபம் காமிச்சிங்கன்னா நெய் தீபாராதனை தீபம் தர்சயாமி அப்படின்னு சொல்லணும். அவ்வளவுதாங்க. இப்போ வந்து நாம் பிள்ளையாரை அழைச்சி நம்ம பிள்ளையாருக்கு
பூஜை பண்ணியிருக்கோம். ஏன்னா எந்த ஒரு பூஜை பண்ணணுன்னாலும் முதல்ல விநாயகரை அழைச்சி அவருக்கு தான் நம்ம பூஜை பண்ணணும் இல்லையா? இப்போ வந்து நம்ம விநாயகரை அழைச்சிருக்கோம், அவரை எப்படியெல்லாம் நம்ம கூப்பிட்டு அவருக்கு இப்போ சோடச உபச்சாரம் பண்ணியிருக்கோம். சோடசம் அப்படின்னா 16 வகையான உபச்சாரங்களை நம்ம பண்ணியிருக்கோம். சரிங்களா? இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் யூடியூப்பில் யாருமே சொல்லி கொடுக்க மாட்டாங்கங்க. நான் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருந்தாலும் இதை சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. இருந்தாலும் நீங்கள் எல்லாரும் நல்ல முறைப்படி செஞ்சு நல்ல ஒரு பலனை அடைய வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அடியேன் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டே வர்றேங்க. இப்போ நாம் எப்படியெல்லாம் நம்ம பூஜை பண்ணோம் பிள்ளையார அப்படின்னு நாம் பார்ப்போம். முதல்ல கணானாத்வா கணபதிக்கும் ஹவாமகே அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் இல்லையா? பிள்ளையார நம்ம கூப்பிட்றோம். ஜேஷ்டராஜம் பிரம்மணாம் பிரம்மணஸ்பத, முதல் மரியாதைக்கு உரியவர் ஜேஷ்டராஜம் அப்படின்னு பொருளுங்க. ஆனஸ்ருண்வன் நூதிபி சீத சாதனம் மகா கணபதியும் தியாயாமி அப்படின்னு சொல்கிறோம். கணபதியாரே நீங்கள் வரணும் அப்படின்னு நம்ம மனசில் நினச்சோம் இல்லையா? ஆவாகயாமி அப்படின்னு புஷ்பம் சமர்ப்பணம் பண்ணுறதுன்னா வாங்க வந்து உட்காருங்க, ஆசனம் சமர்ப்பயாமின்னா உட்காருங்க அப்படின்னு அர்த்தம். பாதையோ பாத்தியம் சமர்ப்பயாமி அப்படின்னா பாத பூஜை பண்ணியிருக்கோம். ஹஸ்தையோ அர்க்கியம் சமர்ப்பயாமி அப்படின்னா கைகளை நாம் சுத்தம் செஞ்சுருக்கோம். அதற்கு பிறகு ஆசமனம் சமர்ப்பயாமி அப்படின்னா ஆசமனம்னா அவங்களுக்கு இருக்கை கொடுத்து அமர செஞ்சு பூஜை பண்ணியிருக்கோம். ஸ்நாப்பயாமி அப்படின்னா நம்ம அபிஷேகம் பண்ணதான் அர்த்தம். ஸ்நானானந்தரம் ஆச்சமனம் சமர்ப்பயாமி அப்படின்னா ஸ்நானத்திற்கு பிறகு மறு ஆசனம் கொடுத்து நாம் மறுபடியும் அமர வச்சு அவருக்கு என்னென்ன கொடுத்துருக்கோம்? வஸ்திரம் அச்சதான் சமர்ப்பயாமி அப்படின்னா வஸ்திரம்னா ஆடை, அவருக்கு ஆடை கொடுத்துருக்கோம். உபவீதார்த்தம் அச்சதான்னா விநாயகர் எப்போவுமே அந்த பூணூல் போட்டிருப்பார் இல்லையா? பூணூலை நம்ம கொடுத்துருக்கோம். கந்தம் சமர்ப்பயாமி அப்படின்னா சந்தனத்தால் பொட்டு வச்சுருக்கோம், குங்குமத்தால் பொட்டு வச்சுருக்கோம், அதுக்கப்புறம் புஷ்பத்தால் பூஜை பண்ணியிருக்கோம், தூபம் காமிச்சிருக்கோம், தீபாராதனை பண்ணியிருக்கோம். அதற்கு பிறகு தூப தீபானந்தரம் சுத்தாசமனம் சமர்ப்பயாமி, இந்த பூஜையெல்லாம் நம்ம ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதற்கு பிறகு ஒரு வாழைப்பழத்தை எடுத்து அவருக்கு நெய்வேத்தியம் பண்ணியிருக்கோம். அதற்கு பிறகு நாம் என்ன வெற்றிலை பாக்கு காமிச்சிருக்கோம் இல்லையா? வெற்றிலை பாக்கு கொடுத்துருக்கோம். அதற்கு பிறகு மந்திர புஷ்பம் சமர்ப்பயாமி அப்படின்னா நிறைய மந்திரம் சொல்லணும் அப்படின்னு தான் ஆசை. ஆனால் நம்மளால் இப்போ நேரம் இல்லை, அதனால் நம்ம மந்திர நிறைய மந்திரங்கள் சொன்னதாக ஏற்றுக்கோ பிள்ளையாரப்பா அப்படின்னு சொல்லி நம்ம புஷ்பத்தை சமர்ப்பணம் பண்ணியிருக்கோம். ஸ்வர்ண புஷ்பம் அப்படின்னா தங்கத்தாலான புஷ்பத்தால் பிள்ளையாருக்கு நம்ம அர்ச்சனை பண்ணணும்னு தான் ஆசை. ஆனால் அதை அப்படி ஒரு அர்ச்சனை பண்ணதா ஏற்றுக்கோ பிள்ளையார்ப்பா அப்படின்னு சொல்லி சமர்ப்பணம் பண்ணியிருக்கோம். இப்படி சர்வ உபச்சாரம் சமர்ப்பயாமி அப்படின்னா இப்படி 16 வகையான உபச்சாரங்கள் நான் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் 108 வகையான உபச்சாரங்களெல்லாம் இருக்குதப்பா. ஆனால் என்னால் முடிஞ்சது அவ்வளோதான். இப்போ பரிபூர்ணமாக இந்த என்னோட பூஜையை ஏற்றுக்கோ பிள்ளையாரப்பா, ஏற்றுட்டு எனக்கு ஆசீர்வாதம் பண்ணு. நான் இப்போ அதற்கடுத்து நாம் என்ன சொல்ல போகிறோம்? சங்கல்ப மந்திரம் சொல்ல போகிறோம். இப்போது அதே மாதிரி கடைசியில் சாம்ராஜ்யம் போஜம் அப்படின்னு கற்பூர ஆரத்தி காமிச்சிருக்கோம். இதையெல்லாம் சேர்க்கும் பொழுது 16 வகையான உபச்சாரங்கள் வருங்க. இப்படி நம்ம 16 வகையான உபச்சாரங்களை செஞ்சு பிள்ளையாரை கூப்பிட்டு அதற்கு பிறகு நாம் இப்போ மகாலட்சுமி தாயாரை நம்ம கூப்பிட இருக்கிறோம். ஆகவே நீங்கள் இந்த கலசத்தில் மகாலட்சுமி தாயார் எழுந்தருள செய்ய வேண்டும். அவங்களோட சேர்ந்து நீங்களும் நாங்கள் இப்போ கேட்க போகிற எல்லா விதமான ஆசிகளையும் நமக்கு அருளி செய்ய வேண்டும் பிள்ளையாரப்பா அப்படின்னு சொல்லி நாம் இப்போ சங்கல்ப மந்திரத்தை நாம் சொல்ல இருக்கோங்க. இப்போது சங்கல்பம் அப்படின்னா என்னென்னா வேண்டுதல், பிரார்த்தனை மந்திரம். நம்ம என்னென்ன வேணும் அப்படின்னு கேட்க போகிறோம். அதை இது மந்திரமாக இருக்குது. இதில் நீங்கள் அப்படியே நீங்கள் சொல்லிகிட்டே வாங்க. இதுக்கு உண்டான அர்த்தத்தை நான் சொல்வேன், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், கண்டிப்பாக கேளுங்க. சகல க்ஷேமஸ்த தைரிய வீரிய விஜய ஆயுகு ஆரோக்கிய அஷ்ட ஐஸ்வர்ய அபிவிருத்தி அர்த்தம், சீக்கிரமேவ விவாக பிராப்தி அர்த்தம், சத் சந்தான பிராப்தி அர்த்தம், தொழில் வியாபார அநேக கோடி தனலாப அபிவிருத்தி அர்த்தம், சமஸ்த சரீர ருணரோக உபத்ரவ நிவர்த்தி அர்த்தம், தீர்க்க மாங்கல்ய பிராப்தி அர்த்தம், சக குடும்பானாம் சதவருஷ ஆயுரபி விருத்தி அர்த்தம், வித்யாபாரங்கத அபிவிருத்தி அர்த்தம், சர்வதேவதா கிருபாகடாட்ச சித்தி அர்த்தம், சர்வே ஜனஹா சுகினோ பவந்து, லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. அவ்வளோதாங்க.
இப்போ இதுதான் நம்ம பிரார்த்தனை பண்ணி கேட்டிருக்கோம். இப்போ வந்து நம்ம என்னென்ன கேட்டிருக்கோம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். சக்கல க்ஷேமஸ்தனா, எல்லா விதமாக நல்ல க்ஷேமங்கள் நமக்கு கிடைக்கணும். தைரியம் வேணும், வீரியம் வேண்டும். அப்படின்னா எல்லா காரியத்திலையும் நல்ல நம்ம வந்து முனைப்போட நம்பிக்கையோடு நம்ம செய்யணும். விஜயன்னா வெற்றி. நான் செஞ்ச காரியத்துலலாம் எனக்கு வெற்றி வேணும். ஆயுள் அதுக்கு என்ன வேணும்? முதல்ல ஆயுள் இருக்கணும் இல்லையா? நல்ல ஆயுள் வேணும். அந்த ஆயுள் எப்படி இருக்கணும்? ஆரோக்கியத்தோடு இருக்கணும். எல்லாம் இருந்து அஷ்ட ஐஸ்வர்யம் நமக்கு வேணும். நம்முடைய பிள்ளைகளுக்கு சீக்கிரமாக நல்ல விதமாக திருமணம் நடைபெறணும். சத் சந்தான பிராப்தி, குழந்தை பிறக்கணும். தொழில் சத் சந்தானம் அப்படின்னா நல்ல குழந்தை பிறக்கணும். அதாவது சத் அப்படின்னா எல்லா விதமான அறிவு பெற்ற ஞான குழந்தை. தொழில் வியாபாரமானது அநேக கோடி கோடியாக பணம் கட்டணும்ப்பா. சமஸ்த சரீர ருணரோக, உடம்புல இருக்கிற வியாதியெல்லாம் போகணும். உபத்திரவமெல்லாம் நீங்கணும். தீர்க்கமாங்கல்யம் கிடைக்கணும். சக குடும்பானம் சதவரிச, குடும்பத்தில் எந்த சண்டை சச்சரவும் எதுவும் இல்லாமல் அண்ணன் தங்கச்சி அப்பா தம்பி பங்காளிகள் எல்லாம் சேர்ந்து நல்ல சந்தோஷமாக ஒத்துமையாக இருக்கணும். பிள்ளைகளுக்கு வித்யாபாரங்கதம் அபிவிருத்தி அர்த்தம் அப்படின்னா நல்ல கல்வி வேணும். சர்வதேவதா கிருபாகடாட்ச சித்தியர்த்தம். முக்கியமாக 4 தேவதைகள் இருக்கிறார்கள். இஷ்டதேவதா, பாரம்பரிய தேவதா, ஸ்தல தேவதா, குல தேவதா. இப்படி எந்த தெய்வமாக எல்லா தெய்வங்களுடன் இந்த தெய்வங்களோட சேர்ந்து 30 முக்கோடி தேவர்களுடைய ஆசிர்வாதமும் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு நம்ம கேட்டிருக்கோம். நமக்கு மட்டும் நம்ம பிரார்த்தனை பண்ணிக்காமல் சர்வே ஜனஹா சுகினோ பவந்து, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும் நல்லா இருக்கணும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, எல்லாமும் பெற்று நல்லா இருக்கணும். அதற்கு பிறகு ஒன்றே நீங்கள் கேட்டுக்கோங்க, ஞான பிராப்தியர்த்தம் அப்படின்னு கேட்டுக்கோங்க. ஏனென்றால் எத்தனை தான் நம்ம வந்து நம்ம தெய்வத்திடம் என்னென்ன வேணும் அப்படின்னு கேட்டாலும் ஒரு சில நேரங்களில் நமக்கு கஷ்டங்கள் வரும் பொழுது அது எதனால் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படின்னா நமக்கு ஞானம் வேண்டும். அந்த ஞானம் தான் நமக்கு மிகவும் முக்கியமானது. அந்த ஞானத்தை நம்ம கேட்டிருக்கோங்க. அப்படி வந்து ஆகவே வந்து ஞான பிராப்தி அர்த்தம் அப்படின்னு கேட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ வந்து சங்கல்பம் நாம் சொல்லியாச்சு. அதற்கு பிறகு நாம் சொல்ல வேண்டியது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ என்ன பண்ணியிருக்கோம்? பிள்ளையாரை கூப்பிட்டு உட்கார வச்சாச்சு. அதுக்கப்புறம் நமக்கு வேண்டிய என்னென்ன வேணுமோ அதெல்லாம் சங்கல்ப மந்திரம் சொல்லியாச்சு. இதற்கு பிறகு இப்போ வந்து நம்ம கலசம் பண்ணி நல்லா அம்பாளை அன்னை மகாலட்சுமியை வந்து அலங்காரம் பண்ணியிருக்கோம் இல்லையா? அந்த அந்த குடத்தில் அந்த தீர்த்தத்தில் வந்து அந்த கலசத்தில் வந்து அன்னை மகாலட்சுமி எழுந்தருள வேணும் இல்லையா? அப்போ வந்து என்ன சொல்லணும்? லக்ஷ்மி மந்திரத்தை நம்ம சொல்லணும். அந்த லக்ஷ்மி மந்திரத்தை அடின்னு சொல்கிறேன், கேளுங்க. பத்மப்ரியே பத்மினி பத்மஹஸ்தே பத்மாலயே பத்மதளாயதாக்ஷி விஸ்வப்ரியே விஷ்ணு மனோனுகூலே த்வத்பாத பத்மம் மயி சந்நிதத்ஸ்வ. அடுத்து லக்ஷ்மி காயத்ரி மந்திரங்க. ஓம் மகாதேவ்யை ச வித்மஹே விஷ்ணு பத்னியை ச தீமஹி தன்னோ லக்ஷ்மி பிரச்சோதயாத். அவ்வளோதாங்க. இப்போது மகாலட்சுமி தாயாரை நாம் கூப்பிட்ருக்கோம். அவருடைய மந்திரம் சொல்லிட்டோம். ஸ்ரீ லக்ஷ்மி தேவி தியாயாமி ஆவாகயாமி அப்படின்னு சொல்லி புஷ்பத்தை எடுத்து இப்போ வந்து அம்பாளுக்கு நம்ம அலங்காரம் பண்ணியிருக்கோம் இல்லையா? அந்த கலசத்தின் பாதத்தில் வந்து நம்ம சமர்ப்பணம் பண்ணணும். ஆசனம் சமர்ப்பயாமி அப்படின்னு சொல்லி அச்சதை எடுத்து கொஞ்சம் சமர்ப்பணம் பண்ணணும். பாதையோ பாத்தியம் சமர்ப்பயாமி அப்படின்னு சொல்லி தீர்த்தம் விட வேண்டும். ஹஸ்தையோ அர்க்யம் சமர்ப்பயாமி, தீர்த்தம் விடணும். ஆசமனம் சமர்ப்பயாமி, தீர்த்தம் விடணும். ஸ்நாபயாமி, தீர்த்தம் விடணும். ஸ்நானானந்தரம் ஆசமனம் சமர்ப்பயாமி, தீர்த்தம் விடணும். வஸ்தார்த்தம் அக்ஷதான் சமர்ப்பயாமி, அச்சத சமர்ப்பணம் பண்ணணும். உபவீதார்த்தம் அக்ஷதான் சமர்ப்பயாமி, அச்சத சமர்ப்பணம் பண்ணணும். கந்தம் சமர்ப்பயாமி, சந்தனத்தை எடுத்து அம்பாளின் திருவுருவத்தின் நெற்றில் நல்லா வந்து பொட்டு வைங்க. அதுக்கு மேலே குங்குமாச்சூரணம் சமர்ப்பயாமி அப்படின்னு குங்குமத்தால் பொட்டு வைக்க வேண்டும். புஷ்பார்த்தம் புஷ்பைகி பூஜையாமி, புஷ்பத்தை சமர்ப்பணம் பண்ணணும். தூபம் ஆக்ராபயாமி அப்படின்னு சொல்லிட்டு பத்தி காண்பிக்கணும். தீபம் தர்சயாமி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து தீபக்காலையோ அல்லது கற்பூரத்தையோ காண்பிக்கலாம். தீப அனந்தரம் சுத்தாசமனம் சமர்ப்பயாமி அப்படின்னு சொல்லிட்டு தீர்த்தம் விட வேண்டும். இப்போ ஒரு வாழைப்பழம்
வாழைப்பழத்தை பிள்ளையாருக்கு பூஜை பண்ணியிருக்கோம் இல்லையா. இப்போது இன்னொரு வாழைப்பழத்தை எடுத்து அம்பாளுக்கு முன்னால் வச்சுக்கணுங்க. வச்சுட்டு அதை வந்து கொஞ்சம் தீர்த்தத்தை எடுத்து புரோட்சனை பண்ணிவிட்டு அதற்கு பிறகு நாம் இப்போ மந்திரம் சொல்லணும். நைவேத்திய மந்திரம் ஓம் பிராணாய ஸ்வாஹா, ஓம் அபானாய ஸ்வாஹா, ஓம் யானாய ஸ்வாஹா, ஓம் உதானாய ஸ்வாஹா, ஓம் சமானாய ஸ்வாஹா, ஓம் பிரம்மணே ஸ்வாஹா, ஸ்ரீ லக்ஷ்மி தேவியை நமக, கதலிப்பல மகா நைவேத்தியம் நிவேதயாமி அப்படின்னு சொல்லி சமர்ப்பணம் செய்ய வேண்டும். இப்போ வெற்றிலை பாக்கு எடுத்து தீர்த்தத்தால் தெளிச்சிட்டு அதை சமர்ப்பணம் பண்ணுங்க. தாம்பூலம் சமர்ப்பயாமி, மந்திர புஷ்பத்தை சமர்ப்பணம் பண்ணணும். ஸ்வர்ண புஷ்பம் சமர்ப்பயாமி அப்படின்னு புஷ்பத்தை சமர்ப்பணம் பண்ணணும். சர்வ உபச்சாரான் சமர்ப்பயாமி அப்படின்னு சொல்லி தீர்த்தம் விட வேண்டுமுங்க. அதற்கு பிறகு கடைசியில் மீண்டும் வந்து தீபத்தை காண்பிக்க வேண்டும். இது வந்து நாம் எதற்காக தீபாராதனை பண்ணணும் அப்படின்னா 16 வகையான சோடச உபச்சாரங்கள் இருக்கு இல்லையா, அதில் இதுவும் ஒன்று. இப்போ வந்து தீபாராதனை பண்ணுங்கள். நல்லா மணி அடித்து நல்லா கற்பூரத்தையோ அல்லது நெய் தீபத்தையோ நீங்கள் காமிக்கலாம். சாம்ராஜ்யம் போஜ்யம் ஸ்வராஜ்யம் வைராஜ்யம் பாரமேஷ்டிகும் ராஜ்யம் மகாராஜ்யம் ஆதிபத்தியம் ஸ்ரீ லக்ஷ்மி தேவியை நமஹ. கற்பூர நீராஞ்சன தீபம் சமர்ப்பயாமி. கற்பூரம் காமிச்சா கற்பூர நீராஞ்சன தீபம் அப்படின்னு சொல்லுங்கள். நெய் தீபாராதனை காமிச்சிங்கன்னா நெய் தீபாராதனை தீபம் சமர்ப்பயாமி அப்படின்னு சொல்ல வேண்டும். அவ்வளோதாங்க. இப்போ நாம் எப்படி பிள்ளையாரை அழைச்சோமோ அதே மாதிரி மகாலட்சுமிக்கு தாயாருக்கு உரிய மந்திரங்களையெல்லாம் சொல்லி நம்ம கலசத்தில் எழுந்தருள சொல்லி கூப்பிட்டு உட்கார வச்சாச்சு. அவ்வளோதான். இப்போ உங்களுடைய பூஜைக்காக நீங்கள் சொல்லக்கூடிய மந்திரத்திற்காக உங்களுடைய பாட்டுக்காக குரல் நல்லா இருக்குது, என் குரல் நல்லா இருக்குது அப்படிலாம் எதுவுமே யோசிக்காங்க. நல்லா வந்து மகாலட்சுமி தாயாரை வந்து மகாலட்சுமி அஷ்டகம் இருக்குது, அதெல்லாம் சொல்லலாம். அதற்கு பிறகு உங்களுக்கு மகாலட்சுமி கனகதாரா ஸ்தோத்திரம், சூப்பரான ஸ்தோத்திரம், கனகதாரா ஸ்தோத்திரம் சொல்லலாம். இல்லாட்டி நல்ல பாட்டு பாட தெரிஞ்சால் நல்ல லக்ஷ்மி வாரா என்கில்லமே பாலாளி செல்வி வரலக்ஷ்மி இருக்கு இல்லையா, அந்த பாட்டெல்லாம் நீங்கள் நல்லா பாடலாங்க. இப்போ வந்து கலச பூஜை அப்படின்னு ஒன்று இருக்குது, அதை செஞ்சுருவோம். இப்போ நீங்கள் வந்து பஞ்ச பாத்திரத்தில் தண்ணி எடுத்து வச்சுருக்கீங்க இல்லையா, அதாவது ஒரு டம்ளரில் ஸ்பூன் போட்டு தண்ணி நிறைய வச்சுருக்கீங்க இல்லையா, அதைத்தான் நீங்கள் வந்து இப்போ வந்து பூஜை பண்ணும்போது சோடசோபச்சாரம் பண்ணும்போது தெளிச்சிருப்பீங்க. அந்த பாத்திரத்தை நீங்கள் நல்லா உள்ளங்கையால் நல்லா மூடிக்கோங்க. உள்ளங்கையால் மூடிக்கொள்ள வேண்டும், விரல்களால் அல்ல. உள்ளங்கையால் மூடிட்டு இப்போ கலச பூஜை அப்படின்னு இருக்குது, அதை பண்ணணும். அதற்கு உரிய மந்திரம் கங்கே சய முனே சைவ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலேஸ்மின் சந்நிதிம் குரு பாகிரதி வேதவதி கிருஷ்ணவேணி மகாநதி ஏதானி சர்வ தீர்த்தானி சகஸ்ரகங்கா பிரகீர்த்திதா. அவ்வளோதாங்க, கையெடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, கலச பூஜை முடிஞ்சிருச்சு, நிறைவடைந்து விட்டது. இப்பொழுது உங்களுக்கு வந்து இந்த மகாலட்சுமி தாயாருக்குரிய அர்ச்சனை இருக்கு இல்லையா, ஓம் பிரகிருத்தியை நமக, ஓம் விக்ருத்தியை நமக, ஓம் வித்யாயை நமக, ஓம் சர்வபூத ஹிதப்பிரதாயை நமக. இது வந்து 108 அர்ச்சனை இருக்குங்க. இந்த 108 அர்ச்சனை வந்து உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு வந்து பெரும்பாலும் இந்த சாமி சம்மந்தப்பட்ட புஸ்தகங்கள் நீங்கள் உங்கள்கிட்ட வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். இல்லாட்டி நீங்கள் வந்து மகாலட்சுமி அந்த அர்ச்சனை அப்படின்னு போட்டு நீங்கள் ஃபோனில் நீங்கள் எடுத்தால் கூட கூகுளில் இருந்து கூட வந்துடும். அதை கூட நீங்கள் பார்த்துட்டே நீங்கள் வந்து இந்த நல்ல பூவை எடுத்து இந்த 108 அர்ச்சனை இருக்குதுங்க, அந்த 108 அதை வந்து நீங்கள் வரிசையாக நல்லா சொல்லி நீங்கள் அர்ச்சனை பண்ணிடுங்க. அது ரொம்ப விசேஷம். அதற்கு பிறகு மகாலட்சுமிக்கு நீங்கள் வந்து நாடியன்னு சொன்ன மாதிரி இந்த கனகதாரா ஸ்தோத்திரம் சொல்லலாம். அது நிறைய பாட்டெல்லாம் இருக்குது, நல்லா பாடலாம். இதெல்லாம் நான் பாடினேன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் 1 மணி நேரத்துக்கு வந்து வீடியோ ஓடிக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் அந்த டைமிங்கை பார்த்து அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து இந்த இதை பார்க்கவே மாட்டாங்க. இதுவே வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு இல்லையா. இப்போ வந்து இப்படி எல்லாம் நீங்கள் வந்து பூஜை பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து நான் சொன்னேன், அதுக்கப்புறம் பாட்டெல்லாம் இருக்குது, எல்லாம் உங்களால் எல்லாரும் சேர்ந்து பாட்டு பாடலாம், நல்லா பாடலாம். அப்படியெல்லாம் பாட்டு பாடி முடிச்சுட்டு கடைசி பூஜை வந்து நிறைவடையும் பொழுது நான் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போ வந்து நீங்கள் படையல் மாதிரி நல்லா வாழை இலை போட்டுட்டு 1 வாழை இலையோ 2 வாழை இலையோ உங்களுக்கு வந்து எப்படி வழக்கமோ அது மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து என்னென்ன வச்சு சாமி கும்பிட்றதுக்கு பிடிக்குமோ அதெல்லாம் வச்சுக்கோங்க. தேங்காய், பழம், இது சக்கரை பொங்கல், அதுக்கு பிறகு
என்னென்ன நீங்கள் வைக்கணும்னு தோணுதோ, ஸ்வீட்டெல்லாம் நிறையா இருக்குது, லட்டு ஜிலேபி என்னென்ன வைக்கணுமோ அதெல்லாம் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த பாட்டெல்லாம் பாடி முடிச்சிருவீங்களா, அதற்கு பிறகு கடைசியில் வந்து இதெல்லாம் வச்சு நீங்கள் மகா நைவேத்தியம் பண்ணணும். இந்த எல்லாம் வந்து அம்பாளை வந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லணும் இல்லையா, அதுக்கு வந்து மகா நைவேத்தியம் எல்லா கோவில்லையும் இந்த மந்திரத்தை தாங்க சொல்லுவாங்க. மகா நைவேத்தியம் இது நைவேத்திய மந்திரம். நீங்கள் வந்து இந்த தீர்த்தத்தை எடுத்து அந்த எல்லா இந்த பூஜைக்கு நீங்கள் வச்சுருப்பீங்களா அதை எல்லாத்தையும் 3 முறை சுற்றி விடுங்க. அதற்கு இப்போ வந்து மந்திரம் சொல்லிகிட்டே வரேன் பாருங்கள். பிரம்மார்ப்பணம் பிரம்மாஹவிஹி பிரம்மாக்னௌ பிரம்மணாஹுதம் பிரம்மைவதேன கந்தவ்யம் பிரம்ம கர்ம சமாதினா 3 முறை சுற்றி இந்த நைவேத்தியத்திற்கு வச்சுருக்கிற எல்லா அந்த பலகாரத்துக்கு 3 முறை சுற்றி கீழே விட்டுறணும். அதுக்கு பிறகு இந்த உங்களுடைய கையால் வந்து எடுத்து அதை வந்து சமர்ப்பணம் பண்ணுற மாதிரி கையில் அப்படியே எடுத்து காமிக்கணும். ஓம் பிராணாய ஸ்வாஹா கையால் வந்து அப்படியே எடுத்து ஊட்டுறது போல் உங்களுடைய கைகளை வந்து மான் சின்னத்தில் மான் முத்திரையில் அப்படின்னு வச்சுட்டு முத்திரை மாதிரி வச்சுட்டு நீங்கள் வந்து அதை வந்து சமர்ப்பணம் பண்ணணும். ஓம் பிராணாய ஸ்வாஹா, ஓம் அபானாய ஸ்வாஹா, ஓம் யானாய ஸ்வாஹா, ஓம் உதானாய ஸ்வாஹா, ஓம் சமானாய ஸ்வாஹா, ஓம் பிரம்மணே ஸ்வாஹா, ஓம் தச்சத் பிரம்மார்ப்பணமஸ்து. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தேவ்யை நமஹ, ஸ்ரீ வரலட்சுமி தேவ்யை நமஹ, மகா நைவேத்தியம் நிவேதயாமி அப்படின்னு சொல்லிடணுங்க. அவ்வளோதான் வந்து நைவேத்திய மந்திரம். நைவேத்திய மந்திரத்திற்குரிய அர்த்தத்தை பற்றி வந்து எல்லாம் வந்து இந்த வீடியோவில் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் பண்ணுறேன் பாருங்கள். இந்த வரலட்சுமி நோமுக்கு வெள்ளிக்கிழமை அடியன் வந்து ஒரு இடத்துல பூஜை பண்ண போகிறேன். அந்த பூஜையோட அந்த வீடியோ வந்து டைரெக்டாக வந்து நான் வந்து வீடியோவை ஷூட் பண்ணுவேங்க பூஜை பண்ணும் பொழுது. அப்பொழுது வந்து நீங்கள் வந்து நேர்முறையாக எப்படி இந்த பூஜை செய்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். அதனால் உடனே வந்து இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா வீடியோவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தயவுசெய்து. அப்போ தான் உங்களால் நேரடி இந்த பூஜை முறையும் உங்களால் பார்க்க முடியுங்க. இப்போ வந்து கடைசியில் கற்பூர ஆரத்தி காண்பிக்க வேண்டும். நல்லா கற்பூர ஆரத்தி காண்பிக்கலாம். இல்லாட்டி தீபாராதனை கூட நீங்கள் பண்ணலாம், நெய் தீபம் கூட காண்பிக்கலாம். அதற்கு உரிய மந்திரம் ராஜாதிராஜாய பிரசக்ய சாகினே நமோ வயம் வைஷ்ணவனாய குர்மகே சமே காமான் காமாய மஹ்யம் காமேஸ்வரோ வைஷ்ணவனோ ததாது குபேராய வைஷ்ணவனாய மகாராஜாய நமஹ. லக்ஷ்மி மந்திரம் லக்ஷ்மீம் க்ஷீரசமுத்திரராஜதனயாம் ஸ்ரீரங்கதாமேஸ்வரீம் தாசிபூத சமஸ்ததேவ வனிதாம் லோகைக்க தீபாங்குராம் ஸ்ரீமன் மந்த கடாட்சலப்த விபவ பிரம்மேந்திர கங்காதராம் துவாம் திரைலோக்கிய குடும்பினீம் சரசிஜாம் வந்தே முகுந்த பிரியாம். அவ்வளோதாங்க, கற்பூர ஆரத்தி முடிஞ்சிருச்சு. இப்போ கடைசியில் ஒரு 2 பேர் சேர்ந்து ஒரு தட்டில் மங்கள ஆரத்தி பாடணும் இல்லையா, அதற்கு உண்டான பாடலை நான் சொல்கிறேன். அப்படியே பாடிட்டே வந்துடுங்க. ஒரு தட்டில் நல்ல தண்ணி ஊற்றி கொஞ்சம் குங்குமத்தை போட்டு கரைச்சிட்டு கொஞ்சம் வெத்தலை பாக்கு வச்சுக்கலாம். அதற்கு பிறகு நீங்கள் காசு வைக்கிறதா இருந்தால் நீங்கள் நாணயங்களை வச்சு நீங்கள் வந்து நல்லா இப்போ வந்து மங்கள ஆரத்தி செய்ய வேண்டும். சங்கராய 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 மங்களம் சங்கரி மனோகராய சாஸ்வதாய மங்களம் குருவராய மங்களம் தத்தாத்ரேயாய மங்களம் கஜானனாய மங்களம் ஷடானனாய மங்களம். இப்போ வந்து உங்களுக்கு இதே ராகம்தான் உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் ஃபுல்லாக வரும் இந்த பாட்டு. நீங்கள் இதை ரொம்ப ஈஸி தான், அப்படியே நீங்கள் பாடிட்டே வந்துடலாம். அதை பார்த்து எழுதி வச்சுக்கோங்க. இந்த மங்கள ஆரத்தி பாட்டு கூட நிறைய புஸ்தகத்தில் இருக்கும். நீங்கள் இருந்துச்சுன்னா நீங்கள் பார்த்து அதை நீங்கள் பாடிக்கலாம். அதற்கு பிறகு இப்போது இந்த பூஜையெல்லாம் இந்த பூஜையெல்லாம் முறையாக நீங்கள் செஞ்சுருக்கீங்க. உங்களுக்கு நீங்கள் கேட்ட வரம் பிள்ளை வரமாக இருந்தாலும் சரி, செல்வச் செழிப்பாக இருந்தாலும் சரி, நல்ல உத்தியோக உயர்வாக இருந்தாலும் சரி, குடும்ப ஒற்றுமையாக இருந்தாலும் சரி, எல்லாம் கண்டிப்பாக கிடைக்குங்க. இப்போ வந்து அந்த ஒரு நம்பிக்கையோட நீங்கள் வந்து இந்த பூஜை பண்ணும்போது ஒரு 5 பேர் சுமங்கலிகளை இல்லை ஒரு 7 பேர் 11 பேர் அப்படின்னு கூப்பிட்ருப்பீங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து நல்ல ஒரு சட்டை துணி கொடுக்கறதுக்கு வசதி இல்லை அப்படின்னா ஒரு கர்ச்சீப்பை வாங்கி கொடுங்க போதும். ஒரு கர்ச்சீப்பு, 2 கண்ணாடி வளையல், வெத்தலைப்பாக்கு,
பூ வச்சு நீங்கள் கொடுக்கலாம். தாராளமாக இந்த மாதிரி வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து நல்ல சாப்பாடு, நல்லா வயிறு நிறைய சாப்பாடு கொடுக்குறது ரொம்ப விசேஷம். இல்லாட்டி பிரசாதத்தை கொடுத்து அவங்களுடைய ஆசீர்வாதத்தை அவங்க வந்து உங்களோட பெரியவங்களாக இருந்தாங்க என்றால் அவங்க தான் உங்கள் வீட்டுக்கு வந்த மகாலட்சுமி, அந்த மாதிரி நினச்சி அவங்கள நல்லா கும்பிட்டு அவங்களுடைய ஆசீர்வாதத்தை கேட்டு வாங்கிக்கோங்க. நீங்கள் பெரியவங்களாக இருந்தீங்க, உங்களோட சின்ன பிள்ளைங்க வந்திருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணுங்க. இப்படியாக இந்த வரலட்சுமி விரத பூஜையை நீங்கள் நல்லபடியாக முடித்து வைக்கணும் அப்படின்னு உங்களுக்கும் நல்லபடியாக நடக்கணும். இந்த பதிவை வந்து அடியேன் வந்து இந்த பதிவை வெளியீடு செய்வதற்கு கூட உகந்த காரணம் அப்படி என்ன அப்படின்னா அந்த மகாலட்சுமியினுடைய அருளால் தான் இது கண்டிப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆகவே அந்த அன்னையருக்கு நான் அடியேன் வந்து பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். இந்த பதிவை கேட்டு இந்த பூஜை முறையை செய்யும் எந்த பெண்களாக இருந்தாலும் தாயே மகாலட்சுமி தாயே அவர்களுக்கு வேண்டிய வரத்தை கொடுத்தருள வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்கிறேங்க. உங்கள் அனைவருக்காகவும் பிரார்த்தனை செய்துக்கிறேன். இப்போவே கும்பிடுக்கிறேன். அம்மா மகாலட்சுமி தாயே எல்லாருக்கும் நீ அருள் புரிய வேண்டும் அம்மா அப்படின்னு உன்னை கும்பிட்டுக்கிறேம்மா. இப்போ வந்து இந்த பதிவை கேட்டு எல்லாரும் பயனடைய வேண்டும். அதற்கு பிறகு இந்த மகாலட்சுமி விரத பூஜையெல்லாம் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சுன்னா இப்போ கடைசியில் இன்னொரு கொஸ்டின், இப்போ வந்து இந்த கலசத்தையெல்லாம் எப்போ நாம் வந்து எடுத்து கலைக்கலாம் அப்படின்னு கேட்பீங்க. இரவு பூஜையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லோரும் போனதுக்கப்புறம் நீங்கள் வந்து இரவு நேரத்தில் வந்து அன்றைய பொழுது ஃபுல்லாக நீங்கள் வந்து பூஜை பண்ணலாம். காலையிலேயே நீங்கள் வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அப்படின்னா 3 காலம் தாராளமாக நீங்கள் பூஜை பண்ணலாம். மத்தியானத்துக்கு ஒரு சின்ன ஒரு பழம் வச்சு நீங்கள் நைவேத்தியம் பண்ணிடணும். அதே மாதிரி சாயந்தரம் எல்லாரையும் கூப்பிட்டு நீங்கள் ஒரு பழம் வச்சு நீங்கள் சாமி கும்பிடலாம். உங்களுக்கு எந்த நேரம் தோதுபடுதோ அந்த நேரத்தில் வந்து உங்களை பல சுமங்கலிகளை அழைத்து அவங்களுக்கு வந்து நீங்கள் நல்லா வந்து பூஜை அவங்களுக்கு வந்து வெற்றிலை பாக்கு தாம்பழத்தை நீங்கள் கொடுக்கலாம். இப்படி வந்து எல்லாம் பூஜை பண்ணி முடித்ததுக்கப்புறம் கடைசியில் இந்த அம்மனுடைய திருவுருவத்தை வடக்கு புறமாக லேசாக நகர்த்தி வச்சுட்டு தூங்கிடுங்க. இல்லை வடக்கு புறமாக நகர்த்தி வச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அப்போவே அந்த தீர்த்தத்தை எடுத்து நீங்கள் அம்பாளை வந்து இது பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த தீர்த்தத்தை எடுத்து நீங்களும் குடிச்சிக்கலாம். குடத்துல தீர்த்தம் இருக்கு இல்லையா, குடிச்சிக்கலாம். அன்றைக்கே வந்து நீங்கள் அந்த மோதிரமோ ஏதோ போட்டிருந்தா அதை வந்து அப்போவே நீங்கள் அன்றைக்கி ராத்திரியே நீங்கள் போட்டுக்கலாம். அப்படி முடியலை, எங்களால் முடியலை அப்படின்னா வடக்கு பக்கமாக நகர்த்தி வச்சுட்டு மறுநாள் நீங்கள் இதெல்லாம் பண்ணிக்கலாம். தீர்த்தத்தை நீங்கள் குடிச்சிட்டு வீடு ஃபுல்லாக தெளித்து விடுங்க. அதுக்கு மேலே நிறைய தீர்த்தம் இருந்துச்சுன்னா உங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு குடிக்கிறதுக்கு கொடுங்க. அதுக்கு மேலே தீர்த்தம் இருந்துச்சுன்னா கிணறு இல்லாட்டி வாட்டர் ஹார்வெஸ்டிங் டேங்க் இருக்கு இல்லையா, மழை தண்ணி போகும் இல்லையா, அந்த இடத்துல நீங்கள் அதில் ஊற்றிடலாம். அதுவும் முடியலையா மரம் செடிக்கு ஊற்றிடுங்க. கால் படாமல் பார்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க. இந்த ஒரு நல்ல விஷயத்தை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டதில் அடியேனுக்கு மிக்க மகிழ்ச்சிங்க. அடியேன் பகவத்கீதையை கூறிக்கொண்டிருக்கிறேன். நிறைய பகவத்கீதை கருத்துக்களை சின்ன ஷார்ட்ஸாக போட்டுட்ருக்கேன். அடுத்தது பகவத்கீதை முடிய இருக்கிறது. அடுத்தது கருட புராணம் முழுவதும் கதையாக கூறப்படும். ஆகவே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கு பகிர்ந்திடும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. இப்படிக்கு உங்களிடம் இருந்து வணக்கம் கூறி விடைபெறும் இவள் தமிழ்நாடு மதுரையில் மதுரை கல்லூரி அருகே ஜீவசமாதி அடைந்துள்ள ஸ்ரீ சிவானந்த சரஸ்வதி சுவாமிகளின் பேத்தி ரஜுலா விஜயராகவன். நன்றி.